Om Namo Bhagavate Sri Ramanaya. The Georgia Satsangh group is very grateful to participate in this grand Advent celebration. We will start our offering with Sri Bhagavan's Ulladu Narpadu. உள்ளதளதுள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே மரண பயமிக்குளவம் மக்களரனாக மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே சார்வதம் சார்வொடுதாம் சாவுற்றா சாவெண்ணம் சார்வரோ சாவாதவனிட்ட பார்வை சேர் நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாம உரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் மாறொளியும் அத்தனையும் தானாம் அவன் உலகு கர்த்தனுயேர் மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்குமென்று மும்முதலும் மும்முதலே எண்ணல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலையாகும் கொன்னே உலகுமை பொய் தோற்றம் உலகறிவாமன்றென்று உலகு சுகம் அன்றென்றுரைத்தென் உலகு விட்டு தன்னையோர் தொன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாமுனே துன்னும் உருவம் தானாயின் உலகு பரமற்றாம் உருவம் தான் அன்றேலுவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவனவன் கண்ணலால் காட்சியுண்டோ கண்ணதுதான் அந்தமிலா கண்ணாமே எண்ணில் உடல் பஞ்ச கோஷ உருவதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம் உடல் வீட்டுலகத்தை கண்டார் உளரோ கழறுவாய் கண்ட உலகையும் புலங்களுள் உருவேரன்றவையும் புலனையும் பொறிக்கு புலனாம் உலகை மனம் ஒன்றையும் பொறிவாயால் ஓர்ந்திடுத ஆழ்மனத்தை அன்றி உலகுண்டோ அரணேரே நின்ற உலகறிவும் ஒன்றாய் உதித்தொடுங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும் உலகறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாதொளிரும் பூன்றமாமகுதே பொருளாமால் என்றதாம் எப்பெயரிட்டு குருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினுமம் மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர் தொடுங்கி ஒன்றுதலே
உண்மையில் காணல் உணர்ந்திடுக வெண்மை. இரட்டைகள் முப்பொடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாமவ் ஒன்றேதென்று கருத்தினுள் கண்டார் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே கானிருள் போல் மண்டும். அறியாமை விட்டறிவென்றாம் அறிவு விட்டவோ அறியாமை இன்றாகும் அந்த அறிவும் அறியாய்மார்க்கென்றம் முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவாம் அறிவ. அறிவுறும் தன்னை அறியாதயலை அறிவதறியாமை அன்றி அறிவோ அறிவயர் காதார தன்னை அறிய அறிவறியாமை அருமே அறவே. அறிவறியாமையும் மற்றதறிவாமே அறியுமது உண்மை அறிவாகாது அறிதற்கு அறிவித்தல் கண்ணியமென்றாயறிவதால் தான் அறிவாகும் பாழன் அறிவாய் செறிவாய. ஞானமாம் தானே மெய்ஞானாவாம் ஞானமும் ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னை அன்றி இன்றணிகள் தாம் பலவும் பொய்மையாம் பொன்னையன்றி உண்டோ புகழுடனான் எண்ணுமத். தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையரின் முன்னிலை படற்கை முடிவொற்றொன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமை தானிடமும் மண்ணும். நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்காலவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்றுண்மை தேராதிறப்பெதிர்வு தேர உணல் ஒன்றின்றி எண்ண உணல் உணர நின்ற பொருள். நாமன்றி நாளேது நாடேது நாடுங்கால் நாம் உடம்பில் நான் நாட்டில் நாம் படுவோம் நாம் உடம்போ நாம் என்றென்று ஒன்று நாடிங்கெங்கும் ஒன்றால் நாம் உண்டு நாடி நாம் ஊனம் ஆமில். உடனானே தன்னை உணரார் உணர்ந்தார்க்கு உடலளவே நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன் உணர்ந்தார்க்கெல்லையற தான் ஒளிரும் நான் இதுவே இன்னவர் தம் பேதமென எண்ணுவாய் முன்னாம். உலகம் நெய்யாகும் உணர்வில்லார்க்குள்ளார்க்கு உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரமாயுருவற்றார் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் பேதமிவர் கெண்ணுக பேத. விதிமதி மூல விவேகம் இலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதிகள்
கோர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்றுவாய் சார்பவை காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சிதனை காணும் அவன் தான் கடவுள் கண்டானான் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றியில தாளுயிராய் தான் கருதும் தன்னை தான் காணல் தலைவன் தனை காணல் என்னும் பன்னூல் உண்மை என்ன எனின் தன்னை தான் காணலவன் தான் ஒன்றார் காண உணாதே தலைவன் காணலவன் ஊனாதல் காணவையும் காணும் மதிக்கொளி தந்தம் மதிக்குள் ஒளிரும் மதியை உள்ளே மடக்கி பதியில் படித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதியாய் மதியிலதால் நான் என்று தேகம் நவிலாதுரக்கத்தும் நான் என்றென்றாரும் நவில்வதில்லை நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் இந்த நான் எங்கு எழுமென்று நுண்மதியால் எண்ண நழுவும் சடவுடனான் எண்ணாது சச்சித்து உதியாது உடனளவானான் ஒன்றுதிக்கும் இடையிலது சிற்சட இரந்தி மன்றம் ஜீவனுப்பமை அகந்தை இச்சமோ சாரமணம் என்னே விச்சை உரு பற்றி உண்டாம் உரு பற்றி நிற்கும் உரு பற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உரு பற்றி தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேயகந்தையோர்வாய் கருவாம் அகந்தையாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின் அனைத்தும் அகந்தையே யாவுமாம் ஆதலால் யாதிதென்று நாடலே ஓ புதல் யாவுமென ஓர் முதல் போல் மேவும் இந்த நான் உதியாதுள்ள நிலை நாமதுவாய் உள்ள நிலை நான் உதிக்கும் தானமதை நாடாமல் நான் உதியா தன்னிழப்பை சார்வதவன் சாராமல் தான் அதுவான் தன்னிலையில் நிற்பதவன் சாற்றுதி முன்னர் எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறிவினம் போல் தீர்ந்துடலம் நான் என்று வாயால் நவிலாதுளான் மனத்தால் நான் என்றெங்குந்தும் என நாடுதலே ஞான நெறி யாமன்றி அன்றிது நானாமது வென்றுண்ணல் துணை யாமது விசாரமாவதனால் மீமுறையே நானாரென மனமுள் நாடியுள நன்னவே நானா அவன் தலை நாணமுற நானா
தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் அன்ற பொருள் பூன்றமது தானாம் பொருள் பொங்கி தோன்றவே தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை ஒழுதன்றியற்றுதற்கு தன்னையலா தன்னியம் ஒன்றும் அறியா அவர் நிலைமை இன்னதென்றுண்ணல் எவன் பரமா பண்ணும் அது நீ என்றம் மறைகள் ஆற்றிடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் இது ஒன்றன் மென்மையனால் என்றும் அதுவே தான் அமர்வதாலே அதுவும் அல்லாது என்னை அறியே நான் என்னை அறிந்தே நான் என்னல் நகைப்பு கிடனாகும் என்னை தனை விடயமாக்கி விருதான் உண்டோ ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையாலோர் நினைவரவே என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளப்பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றாது உன்னின் உருவருவன் ஒன்று கண்டு என்றே சண்டையிடல் மாயை சடக்கொழிக ஒன்றியுளம் சித்தமாய் உள்பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி பெற சித்தியெல்லாம் சொப்பனமாம் சித்திகளே நித்திரைவே டோர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்திரு நீ கூர்ந்துமயல் நாமுடல் என்றெண்ணினல நாம் அதுவென்றெண்ணுமது நாம் அதுவா நிற்பதற்கு நற்றுணையே யாமென்றும் நாம் அதுவென்றெண்ணுவதே நான் மனிதன் என்றெனுமோ நாம் அதுவா நிற்கும் அதனால் அறியா தேமுயலும் சாதகத்தில் ஏது விதம் சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற வாதமதும் உண்மையல ஆதரவாய் தான் தேடும் காலும் தனையடைந்த காலத்தும் தான் ரசமம் நன்றியார் தான் வித்து போன்ற வினை முதல் நாமாயின் விலை பயன் உரைப்போம் வினை முதல் என்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கர்ம மூன்று கழலும் நித்தமாம் முக்தி நிலையிலே மத்தனாய் பத்தனான் என்னுமட்டே பந்த முத்தி சிந்தனைகள் பத்தனார் என்று தன்னை பார்க்கும் கால் சித்தமாய் நித்த முத்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன்னிற்குமோ மனது கொத்தாங் உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுக்தி என்னில் உரைப்பன் உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணரீது அருளமணன் உள்ளது நாற்பதும் ஒன்று கலி வெண்பாவாம் உள்ளது காட்டும் ஒளி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.
This reading is from Sri David Godman's website. It is an introduction to the meaning and commentary on Sri Arunachala Pancharatnam by Sri Michael James. One day in the year 1917, a devotee asked Sri Bhagavan to compose a verse in the Arya meter, which is said to be one of the most difficult meters in Sanskrit. In answer to the devotee's request, Sri Bhagavan effortlessly composed the verse Karuna Purna Sudhabde in flawless Arya meter. Soon afterwards, this shloka was brought to the notice of Sri Kavyakanta Ganapati Muni, who, on seeing it, was wonderstruck, finding that its style possessed all the grandeur and beauty which could be found only in the shlokas of the ancient Veda Rishis. Therefore, he at once requested Sri Bhagavan to compose another verse in the same meter. Sri Bhagavan accordingly composed the verse Tvai Arunachala Sarvam. On seeing this verse, Sri Ganapati Muni asked Sri Bhagavan to compose 3 more shlokas on the subject of the 4 yogas. One on Jnana Yoga, the path of knowledge, then one on Raja Yoga, the path of mind control, and lastly, one on Karma and Bhakti Yoga, the paths of unselfish action and devotion, in order to form a poem of 5 verses. Thus, in continuation of the ideas expressed in the first 2 verses, Sri Bhagavan wrote the next 3 verses as per the request of Sri Ganapati Muni. Unlike the last 3 verses, which were composed on the subjects specified by Ganapati Muni, the first 2 verses were composed without any subject being given to Sri Bhagavan. The first verse is a prayer beseeching Arunachala, the light of self-consciousness, to make his heart lotus blossom fully. In the second verse, he then reveals that the word heart is a name for Arunachala, the real self, which ever shines in the heart as I. If we deeply reflect over the meaning of these 2 verses, it will be clear that in both of them, Sri Bhagavan is drawing our attention only to the effulgent light of self-consciousness, which is ever shining within us as I. From this, we can understand that if Sri Bhagavan is asked to say something without being given any specific subject, he will talk only about the shining of the real consciousness I. After understanding the first 2 verses thus, if we proceed to reflect deeply over the last 3 verses, it will become clear that even when Sri Bhagavan is asked to write on various specified subjects, he will connect those subjects only with the subject which alone really interests him, namely, knowing the real light of the self. After Sri Bhagavan composed these 5 verses, they were named Sri Arunachala Pancharatnam, and a devotee named Daivarata composed the verse Srimad Ramana Maharshi as a concluding verse. 5 years later, in 1922, at the request of a devotee named Sri Ayyasami Pillai, Sri Bhagavan translated his 5 shlokas into Tamil in Venba meter, and he adapted the idea of Daivarata's verse in a concluding Venba, Arunagiri Ramanan. In the Tamil Parayana, which was recited daily in Sri Bhagavan's presence, as a conclusion to the program of songs selected for each day, Sri Arunachala Pancharatnam would be recited. Since Sri Bhagavan had composed this work first in Sanskrit and then in Tamil, it was the custom to recite first the Sanskrit version and then the Tamil version of each verse before proceeding to the next verse. In accordance with this tradition, we are offering Sri Arunachala Pancharatnam. Karuna Purna Sudhabde Kavalita Gana Vishwarupa Kiranavalya Arunachala Paramatma
Arunan Aruno Bhavachitta Kanja Suvikasaya Arul Niraivaana Amudakadale Vinikadiranjavum Virungum Aruna Giri Paramanade Kilarula Punandrai Viriparidiyaga Vilangu Tvai Arunachala Sarvam Bhutva Sitva Pradinametat Chitram Hridyahamityatmadaya Nrityasi Bosve Vadanti Hridayam Nama Chittiramamidallam Semmalaye Ninpale Uttiramai Nindre Olungirumam Nittiyamum Nanendridayam Nadittiruvayalunde Tanidayam Yendriduvatam Ahamiti Kuta Ayati Tyangvishyanta Pravishtayabhyamaladiya Avagamya Swam Rupam Shamyatyarunachala Tvai Nadivabdhau Agamugamaranda Amalamaditannal Agamidudan Engedumendraide Agavurugai Nangarindu Munnir Nadi Polumoyume Unkan Arunachalaniyor Tyaktva Vishayam Bhakyam Ruddha Pranena Ruddha Manasam Tastvam Dhyayan Pashyati Yogi Dhiditim Arunachala Tvai Mahiyam Te Vishayam Vittu Vilangum Arunesa Vadiyadakkanirkum Manattal Ulamadanill Unnai Dhyanittu Yogi Oli Kanum Unnil Uyarvuru Neerun Tvayarpita Manasa Tvam Pashyan Sarvam Tavakrititaya Satatam Bhajate Ananya Pritya Sajayat Arunachala Tvai Sukhe Magnaha Unnidathil Oppuvitta Ullathal Eppozhudum Unnai Kandellamum Unnuruvaai Anniyamil Anbu Seyyum Annon Arunachala Velgum Inguruvam Unnilande Srimad Ramana Maharshi Dakshanam Arunachalasya Devagira Panchagamarya Gitau Ratnam Svidamau Upanishadam Hi Arunagiri Ramanan Ariyathil Kanda Arumarayunda Karuteyagum Arunachala Panchagamaniyai Kandamil Venbavai Ulagu Kalitanu Vandu Hariyadidara Jeeva
ரகவாரிஷகுகையில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாழுள முருகானல பரணாந்திடு குகையாது அறிவாங்கிழி திரவாணிஜம் அறியாயது வெளியாம் வாழ்க வானருணாச்சலமன்பெயர் வாழ்க அப்பெயர் வாழ்ஸ்துதி பஞ்சகம் வாழ்க வாய்மலர் மாரமணன் பதம் வாழ்க அப்பதம் மன்னுடல் நண்பரே வாழி வாழி ரமண மகாகுரு வாழி வாழி அருண மகாகிரி வாழி வேங்கடன் வாழ் சொல்லும் பாடல்கள் வாழி ஊழிதோர் அன்பர்கள் வாழியே. भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। विश्वं दर्पणदृश्यमाननगरीतुल्यं निजान्तर्गतं पश्यन्नात्मनि मायया बहिरिवोद्भूतं यथा निद्रया यः साक्षात् कुरुते प्रबोधसमये स्वात्मानमेवाद्वयम् तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये। बीजस्वान्तरिवां कुरो जगदिदं प्राग्निर्विकल्पं पुनः मायाकल्पितदेशकालकलना वैचित्रचित्रीकृतं मायावीव विजृम्भयत्यपि महायोगीव यस्वेच्छया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये। यस्यैव स्फुरणं सदात्मकम् असत्कल्पार्धगं भासते साक्षात्तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रितान् यत्साक्षात्करणाद्भवेन पुनरावृत्तिर्भवाम्भोनिधौ तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये। नानाचिद्रघटोद्धरस्थित महादीपप्रभाभास्वरं ज्ञानं यस्य तु चक्षुरादिकरणद्वारा बहिस्पन्दते जानामीति तमेव भान्तमनुभात् एतत् समस्तं जगत् तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये। देहं प्राणमपीन्द्रियाणपि चलां बुद्धिं च शून्यं विदुः स्त्रीबालान्दजडोपमस्त्वमहमिति भ्रान्ताभृशं वादिनः मायाशक्तिविलासकल्पित महाव्यामोहसंहारिणे तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये।
राहुग्रस्तदिवाकरेन्दुसदृशो मायासमाच्छादनात् सन्मात्रः करणोपसंहरणतो यो भूत्सुषुप्तः पुमान् प्रागस्वाप्समिति प्रबोधसमये यप्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वपि जाग्रदादिषु तथा सर्वास्वस्थास्वपि व्यावृत्तास्वनुवर्तमानमहम् इत्यन्तस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याचार्यतया तथैव पितृबुद्ध्यात्मना भेदतः स्वप्ने जाग्रदि वा य एष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये भूरम्भं शनलो नीलोऽम्बरमहर्नाथो हिमांशुः पुमान् इत्याभाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकं नान्यत्किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्माद्विभो तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिं स्तवे तेनास्य श्रवणातदर्धमननात् ध्यानाच्छ सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत्पुनरष्टथा परिणतं चैश्वर्यमव्याहतम् ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा ॐ शान्ति शान्ति शान्तिः Om Namo Bhagavate Sri Ramanaya. This reading is from the Advent Souvenir of 1996, published by Sri Ramanashramam. And the article is titled Arunachala Beckons All and is written by our own Dennis Hartle. Ocean of nectar, full of grace, engulfing the universe in thy splendor. O Arunachala, the Supreme itself, be thou the sun and open the lotus of my heart and bless. 5 stanzas to Sri Arunachala. 100 years ago, on September 1, 1896, a 16-year-old Brahmin boy quietly walked straight into the inner sanctum of the great Arunachala temple in Tiruvannamalai, South India. Father, at thy call I have come, was his unspoken, heartfelt utterance. Since that day, when Sri Ramana Maharshi made his appearance at the holy Arunachala mountain, numerous seekers the world over have turned their gaze towards that ancient holy hill of light. Now, 46 years after the Maharshi cast off his mortal frame, it appears that even greater numbers of seekers from the West are being irresistibly attracted by him. His teachings are studied, disseminated, and practiced by citizens of all countries from all walks of life. In my 25 years of living and working in an ashram dedicated to the sage of Arunachala, I have observed this increase firsthand. It cannot be attributed to the efforts of any individual or groups propagating the Maharshi's teachings. Sri Maharshi is a unique powerhouse of peace. His powerful presence is his most striking feature.
which even today draws us to him. During his lifetime, he did not display occult powers, nor did he raise funds for any cause, lecture on Vedanta, or go about making disciples. Rather, it was his utter simplicity, transparent love, and illumination that pierced even the most crusted hearts of unyielding skeptics. Here is a genuine, towering spiritual personality. As this decade draws to an end and the panorama of spiritual teachers and teachings of the past century narrows, we find that the sage of Arunachala is emerging as a dominant force. The spiritual power that he embodied during his lifetime is slowly being realized after his death, and in the next century it will gain momentum, influencing the lives of countless seekers of truth. And Arunachala will be the center from where this current of spirituality will flow. Throughout history, there have always been a few rare souls whose destiny required them to act as ships, ferrying myriad pilgrims to the other shore. Their influence does not abate with physical death. Their teachings are not buried in their tombs. The Maharshi still floats high on the water of our consciousness, and his power lies not so much in his spoken word recorded in books, but in his grace conferred to sincere speakers. It is a grace that opens the heart and pulls us into it. The wisdom gained by such grace is not knowledge born of thought, but rather wisdom born of intuition when thought ceases and the self alone remains. Arunachala is the visible form of the self and also represents the path to the self as taught and lived by Bhagavan Sri Ramana Maharshi. Down the ages, saints and sages have adorned its caves, and it has been said that even now invisible siddhas dwell in these caves. The Maharshi has confirmed their existence, and some have seen them moving as lights upon the hill at night. This hill is considered to be the original Shivalingam, and the story of its origin is found in the Arunachala Mahatmyam. Devotees of the Maharshi sometimes wondered why he would often refer to Arunachala mountain as God. Was he not an Advaitin, a non-dualist? This question was put to the sage by a learned professor, Dr. Said, and recorded in Talks with Sri Ramana Maharshi. Talk 273. Dr. Said asked, I have been reading the 5 hymns. I find that the hymns are addressed to Arunachala by you. You are an Advaitin. How do you then address God as a separate being? Maharshi, the devotee, God, and the hymns are all the self. Dr. Said, but you are addressing God. You are specifying this Arunachala hill as God. Maharshi, you can identify the self with the body. Should not the devotee identify the self with Arunachala? Dr. Said, if Arunachala be the self, why should it be specially picked out among so many other hills? God is everywhere. Why do you specify him as Arunachala? Maharshi, what has attracted you from Allahabad to this place? What has attracted all these people around? Dr. Said, Sri Bhagavan. Maharshi, how was I attracted here? By Arunachala. The power cannot be denied. Again, Arunachala is within and not without. The self is Arunachala. The ancient path of self-inquiry taught by the Maharshi was previously relegated to hermits, far removed from worldly pursuits. What the Maharshi did was to make this path available to all, whether engaged in employment or rearing children or living within the confines of a monastery. With a period of meditation each day and vigilant remembrance of the ideal throughout our activities, we can experience the true nature of Arunachala within and without. This is what the Maharshi taught and embodied as a living example. The study of his life is equal to the study of the scriptures, for in his every action the individual self was absent and the supreme self shines forth. This rare example in the 20th century is an unfailing gauge to measure spirituality at its highest plateau, and we should make use of this standard to assess our life in all its varied aspects. Recited daily before his samadhi in Tiruvannamalai is this stanza composed by Kavya Kantha Ganapati Muni.
Good luck accumulated to the Red Mount, Arunachala, for its having sheltered numerous sages in the past, has now grown incomparable because Lord Ramana Maharshi has chosen this hill among many other holy places for his abode. The Maharshi never admitted to having chosen Arunachala as his place of residence, but had always expressed being chosen by Arunachala. Bearing and tending me in the world in the shape of my father and mother, thou didst abide in my mind, and before I fell into deep sea called Jaganmaya and was drowned, thou didst draw me to thee, Arunachala, consciousness itself. Such is the wonder of thy grace. The Necklet of 9 Gems. We also feel that we have a choice to choose Arunachala, to choose the path of the practice of self-inquiry, to choose Sri Ramana Maharshi as our ideal, our goal, our guru. And if we do this with our whole heart and mind, we will also know and experience, thou didst draw me to thee, Arunachala, consciousness itself. Such is the wonder of thy grace. Om Shri Ramanarpanamastu. On behalf of the Georgia Satsangh, I would like to express our sincere appreciation to the organizers for giving us the opportunity to participate. Om Namo Bhagavate Sri Ramanaya. Handing over to the next Satsangh.